ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 1.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் டேக்கிள் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 9th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இந்த 2 கொஸ்டினும் போன வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 1.2 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா by what number should we multiply 3 1 by 16 to get 9 3 by 16 இதான் கேட்டிருக்காங்க. So 3 1 by 16 நீங்க எப்படி எழுதலாம்? 3 1 by 16 can be written as 3 plus 1 by 16 times something gives you 9 plus 3 by 16. 9 3 by 16 is nothing but 9 plus 3 by 16. So அதையும் நான் கிளியரா எழுதிடுறேன். 9 3 by 16 is the same as 9 plus 3 by 16. ஓகேவா? So into something should give you this. இதான் இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல நீங்க ஒரு நல்ல நம்பர் போடணும். அப்ப எந்த நம்பர்னா கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் மார்க் பதிலா நீங்க ஒரு நல்ல நம்பர் போடணும். ஸோ நல்ல நம்பர்ல ஹோல் நம்பர் போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஹோல் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆக்சுவலா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்துருக்கோம் இதை. ஸோ அது மறுபடியும் ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட நீங்க இதை ரிவர்ஸ்ல பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஆக்சுவலா இப்போ 37 into 100 இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி வரது ஈஸி. 37 into 100 plus 2 நீங்க 37 into 100 plus 37 into 2 எழுதுறது ஈஸி. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பட் பேசிக்கான எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா தெரியணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும் நீங்க. 72 into 13 plus 28 into 13 நீங்க 13 காமனா வெளில எடுக்க தெரியணும். அந்த ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் ஸோ அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ பேசிக்கா இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? 72 into 13 plus 28 into 13 கொடுத்துருக்காங்களா? 72 into 13 plus 28 into 13 நீங்க 13 காமனா வெளில எடுக்க தெரியணும். இந்த ரெண்டு இதுக்கும் காமனா இருக்கிறது என்ன? 13 தான். ஸோ 13 நீங்க வெளில எடுத்துட்டு இப்படி எழுதலாம். 13 times 72 plus 28 is the same as 72 into 13 plus 28 into 13. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதே லாஜிக் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க 9 plus 3 by 16ல காமனா என்ன இருக்கு? அதாவது இந்த நம்பருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க. இந்த நம்பருக்கும் இந்த ஃபிராக்ஷனுக்கும் காமனா என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஏன்னா 9 can be written as 3 into 3. 9 நீங்க 3 into 3 எழுதலாம். பிளஸ் 3 by 16. ஸோ 3 into 3 divided by 1 வேணா எழுதிக்கலாம். இப்போ இதுக்கும் காமனா என்ன இருக்கு? இந்த ஃபிராக்ஷனுக்கும் காமனா 3 தான் இருக்கு. ஸோ நீங்க 3 அப்படியே புல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா இங்க இப்படி எழுதலாம். 3 times 3 plus 1 by 16 எழுதலாம். ஸோ 3 times 3 by 1 plus 1 by 16 எழுதலாம். Just the same as 3 by 16. இந்த 1 தேவையில்ல. ஸோ அந்த 1 அழிச்சிடுறேன். ஸோ இதுவும் 9 plus 3 by 16 ஒன்று தான். ஸோ 3 times 3 plus 1 by 16 is the same as 9 plus 3 by 16. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பேசிக்கா இந்த 3 வெளில எடுத்துடுறோம். இந்த பிராக்கெட்ல இருந்து நம்ம 3 வெளில எடுத்துட்டா இந்த ஃபிராக்ஷன் பிளஸ் ஹோல் நம்பர்ல இருந்து நம்ம 3 வெளில எடுத்துட்டா இப்படி கிடைச்சிரும் உங்களுக்கு. 3 times 3 plus 1 by 16 கிடைச்சிரும். இப்போ இதுவும் ஈக்குவல். இதுவும் ஈக்குவல். இதுவும் ஈக்குவல். இந்த நம்பரும் ஈக்குவல். ஸோ ஆன்சர் ஆக்சுவலா 3 தான். எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 3 plus 1 by 16 times something gives you 3 times 3 plus 1 by 16 gives you 3 times the same number. ஓகேவா? ஸோ இப்போ தேவையில்லாத நான் அழிச்சிடுறேன். இதெல்லாம் தேவையில்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். இங்க இது ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. வேணா a into something வேணா a into something is equal to 3a. இதுவும் a. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 3 தான். ஸோ இந்த இடத்துல நீங்க 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க 3 போட்டுக்கலாம். ஸோ இங்க பேசிக்கா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவர்ஸ்ல பண்ணவும் தெரியணும் உங்களுக்கு. இப்படி போகவும் தெரியணும். அதாவது 37 into 100 plus 2 நீங்க 37 into 100 plus 37 into 2 பண்ண தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு இது ரிவர்ஸ்ல பண்ண தெரியணும். இந்த பக்கம் இப்படியும் பண்ண தெரியணும். இப்படி பண்ணா மட்டும் பத்தாது. லெஃப்ட்ல இருந்து ரைட் போறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. ரைட்ல இருந்து லெஃப்ட் வரவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு நான் சொல்றேன் மறுபடியும். இதை இப்படி லெஃப்ட் சைட்ல இருந்து நீங்க ரைட் சைடு ஈஸியா போயிடலாம். பட் ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும். இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் நீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதான் ஐடியா பேசிக்கா. வேற மற்ற மெத்தட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், மற்ற மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். பட் இதான் இருக்கலே மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ இதை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய கொஸ்டினுக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்க 2 விதமாவும் அப்ளை பண்ண தெரியணும். அதாவது சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வேற கலர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் 3 into a plus b இருக்குல்ல, 3a plus 3b எழுத தெரியணும். இது ஈஸி தான். 3a plus 3b எழுதலாம். 3a plus 3b வேற a and b are some numbers. ஆனா இந்த இடத்துல இருந்து நீங்க 3 காமனா வெளில எடுக்க தெரியணும் உங்களுக்கு. 3 times a plus b எழுத தெரியணும். 3a plus 3b is the same as 3 times a plus b.
இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியும். அவ்வளவுதான், பேசிக்கா இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த அளவுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். 7th நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ளை பண்ண தெரியணும் உங்களுக்கு, போத் சைட்ஸ். அதான் மெயின் ஐடியா. ஸோ இப்போ 10th கொஸ்டினோட ஆன்சர் 3 தான். பை வாட் நம்பர் ஷுட் பி மல்டிப்ளை 3 1/16 டு கெட் 9 3/16? ஆன்சர் வந்து நம்பர் 3. ஸோ ஆன்சர் 3 தான். ஸோ ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின் இஸ் நம்பர் 3. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ நான் வேணா ஒழுங்கா எழுதுறேன். ஸோ 3 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 11th கொஸ்டின் வேணா போடலாமா? போடலாம். ஸோ 11th கொஸ்டின் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் த 5th row in the Leibniz triangle which is based on subtraction. ஓகே. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? 1/2 minus 1/3 equal to 1/6. 1/3 minus 1/12 equal to 1/4. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 1/3 minus 1 இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா, அதாவது இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். அப்புறம் 1/2 minus 1/3 அது எங்க இருக்கு? இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 1/6 கிடைக்குது. இப்போ 1/3 minus 1/4 எனக்கு தெரிஞ்சு 1/12 வரும். 1/4 minus 1/5 gives you this number. அதே மாதிரி 1/12 minus this number gives you this number. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ 1/4 minus 1/5 பண்ணீங்கன்னா இந்த நம்பர் கிடைச்சிடும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அந்த ஹிண்ட்ல இருந்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க ஹிண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்களேன், இங்கே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வேற கலர்ல காமிக்கிறேன் மறுபடியும். 1/2 minus 1/3 equal to 1/6. ஸோ 1/2 minus 1/3 equal to 1/6. அதே மாதிரி 1/3 minus 1/12. 1/3 minus 1/12 equal to 1/4. அதே மாதிரி 1/3 minus 1/4 பண்ணாலும் உங்களுக்கு 1/12 தான் வரும்னு நினைக்கிறேன். அதையும் நான் செக் பண்ணிடுறேன். 1/3 minus 1/4 என்ன வருது? 4 minus 3/12. 1/12 தான் வருது. கரெக்ட் தான். ஸோ திஸ் மைனஸ் திஸ் இது கொடுக்கும், திஸ் மைனஸ் திஸ் இது கொடுக்கும். ஸோ எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். இதுதான் பெரிய நம்பர். இந்த பெரிய நம்பர்ல இருந்து இந்த எந்த சின்ன நம்பர் பண்ணாலும் அந்த பக்கத்துல இருக்க சின்ன நம்பர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதான் ஐடியா. ஸோ எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இங்க ஒரு பெரிய நம்பர் ஏன்னு இருக்கு, கீழே 2 குட்டி நம்பர் இருக்கு. இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ a minus c gives you b. இது பெரிய நம்பர், ஓகேவா? இது 2 குட்டி நம்பர், இது ஒரு குட்டி நம்பர், இது இன்னொரு குட்டி நம்பர். ஸோ a minus c பண்ணீங்கன்னா உங்களுக்கு b கிடைக்கும். a minus b பண்ணீங்கன்னா உங்களுக்கு c கிடைக்கும். ஸோ a minus c gives you b, a minus b gives you c. ஸோ இதான் ஐடியாவே. a வந்து மேல இருக்கும், டாப்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ இப்போ நான் கீழே தள்ளிடுறேன். இன்ஃபேக்ட் கீழே தள்ளிட்டு அதை அழிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ அந்த ஐடியா பொறுத்து அழிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் இருக்கட்டும், இந்த ஐடியா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/4 minus 1/5 பண்ணலாம். இதுல இருந்து நம்ம அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ 1/4 minus 1/5 எப்படி பண்ணலாம்? ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல பண்ணிடலாம். 1/4 minus 1/5 என்ன பண்ணணும்னா 5 into 1 minus 4 1 into 4 divided by 20. 4 into 5. ஸோ 5 into 1 என்ன வரும் உங்களுக்கு? 5. 5 into 1 5. minus 1 into 4 4 வரும். minus 4 வரும். சாரி, minus 4. minus 1 into minus 1 into 4 gives you minus 4 divided by 20. ஸோ 5 minus 4 1/20 வரும். ஸோ இந்த புள்ளிக்கு பதிலாக நீங்க 1/20 எழுதிக்கலாம். ஸோ இப்போ அழிச்சு நான் 1/20 எழுதிடுறேன். 1/20, ஓகேவா? 1/20. இப்போ 1/12 minus 1/20 பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 1/12 minus 1/20. இதுக்கு எப்படி போடலாம்? இதுக்கு மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 1/12 தான் பெருசு, ஸோ அது பிரச்சனை இல்லை. 1/12 இஸ் கிரேட்டர் தான் 1/20. ஸோ 1/12 minus 1/20 அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன். 20 minus 12 divided by 12 into 20. ஸோ 20 minus 12. 20 into 1 minus 1 into 12, so which is minus 12. minus 1 into any number போட்டிங்கன்னா இது minus 1 into any plus number போட்டிங்கன்னா, அதாவது plus 12நாலும் சரி plus 100நாலும் சரி, என்ன நம்பர் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தட் நம்பர் வந்துடும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் நம்பரோட நீங்க பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சைன் தான் இருக்கும். அல்டிமேட்டா நெகட்டிவ் சைன் தான் வரும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸோட ரூல் தான், பேசிக் ரூல் தான். when you multiply a positive number with a negative number, you will get the negative sign. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 12 into 20 வரும், 240 வரும். ஏன்னா 2 into 12 24, 12 into 20 240. 240. ஸோ 20 minus 12 என்ன வரும்? 8/240 வரும். 8/24 into 10 வேணா எழுதிக்கலாம். 240 can be written as 24 into 10. ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 8 say 2 8 16, 3 8 24. 1/13 கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ 1/12 minus 1/20 is nothing but 1/30. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1/4 minus 1/5 என்ன வரும்? 1/20 வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர். ஸோ இப்போ செக் இப்படி கூட செக் பண்ணலாம். 1/20 plus 1/30 1/12 வருதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வரும் தான் நினைக்கிறேன். 1/20 plus 1/30 என்ன வருது? 1/20 plus 1/30
30 plus 20 divided by 30 into 20, which is 30 plus 20 divided by 30 into 20, which is nothing but 600. So 50 divided by 600 வரும். 50 divided by 600 என்ன வரும் உங்களுக்கு? 50 divided by 6 into 100. ஸோ இதை நீங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 1/12 வருது, அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் தான் கரெக்டான ஆன்சர். 1/20, 1/30, 1/20. ஸோ இதான் இந்த பிளாங்க்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஃபிஃப்த் ரோ தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபிஃப்த் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதான் ஆன்சர். 11th கொஸ்டினோட ஆன்சர் இதான். நான் வேணா பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 11th கொஸ்டினோட ஆன்சர் இதான், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். மேபி நம்ம இதை அழைச்சிடலாம், இது மறைக்குதுன்றதுனால, அவ்வளோதான். ஸோ இதான் 11th கொஸ்டின் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 12th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.